ரூபா பாலாஜின்ட்டாரு. நாடு பூரா தெரியுதுல்ல, எல்லாம் அடையாளம் காட்டிட்டீங்க. அடமொழி பேரு 10 ரூபா பாலாஜி. 10 ரூபா பாலாஜினா அவரை தான் குறிக்கும், அப்படித்தானே? அது நீங்க தானே சொல்றீங்க, உங்கள் மொழிவத்தை நான் சொல்றேன். இல்லைன்னா அதுக்கு ஒரு நாளைக்கு அறிக்கை விடுவாங்க. ஆக 10 ரூபாய ஒரு பாட்டிலுக்கு 10 ரூபாய் வாங்கி ஒரு மாசத்துக்கு ஒரு நாளைக்கு 15 கோடி, மாசத்துக்கு 450, வருஷத்துக்கு 5400 கோடி கொள்ளையடிக்கிற அரசாங்கத்தை வீட்டுக்கு அனுப்பணும்ல, அனுப்புவீங்களா? இந்த தொகுதியில் இருக்கிற திரு ரகுபதிக்கு ஒரு இலாக்கா கொடுத்திருக்காங்க. ஏன்னா இவர் கரெக்டா வசூல் பண்ணணும்ல. மைன்ஸ் ரகுபதி அவர்களே பார்த்து கொண்டு இருக்கின்ற நல்லா ஒழுக்கமா நீங்க இந்த மைன்ஸ் டிபார்ட்மெண்ட்ல செயல்பட்டா தப்புவீங்க. கால சக்கரம் சுத்திக்கிட்டு இருக்குது, கீழ் இருக்க சக்கரம் மேல வரும், அதிமுக ஆட்சிக்கு வரும். அப்ப இந்த திமுக உங்களை காப்பாத்தது. திமுக எப்பவுமே அவங்க கட்சிக்காரரை காப்பாத்தின வரலாறே கிடையாது. அப்படி வரலாறு இருந்தா ஏன் திமுக காரன் விட்டுட்டு அண்ணா திமுக காரன் கூட மந்திரி பதவி கொடுப்பாங்க? திமுக உழைக்கிறவர்களுக்கு அங்க மரியாதை கிடையாது. அங்க யாரு கப்பம் கரெக்டா கட்டுறாங்களோ அவர்களுக்கு உயர்ந்த பதவி கிடைக்கும். அங்க சிறந்த அமைச்சர்னா யார் அதிகமா மேலிடத்து கப்பம் கட்டுறாங்களோ அவர்கள் தான் சிறந்த அமைச்சர் திமுகவில்.